நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். கடவுளுடைய நீதி வெளிப்படுகிற இறை வார்த்தையை இணைச்சட்ட நூல் நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது. அந்நியராய் இருக்கிறவர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய, வேற்றினத்து மக்களாய் இருக்கிற, பிற இனத்து மக்களாய் நம்மை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மீதும் நாம் அன்பு கூர்ந்து செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். ஏனென்றால் நாமும் ஒரு நாள் அப்படிப்பட்ட சூழலில் இருந்திருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த வாசகத்தை உணர்ந்து ஆண்டவரை துதிப்போம். எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. இன்று திருப்பாடல் 147 நமக்கு அருளப்படுகிறது. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. இந்த வரிகளை நாம் பாடி புகழ்கிற போது எருசலேமே என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த எருசலேம் என்பது ஒரு நகரத்திற்கான ஒரு ஊர் பெயர் அல்ல. மாறாக யாரெல்லாம் ஆண்டவருக்காக இயேசுவை போல பாடுகள் பட்டு துன்பங்களை ஏற்று சான்று பகர விரும்புகிறார்களோ அவர்களுக்கான அடையாள வார்த்தை. இந்த அடையாள வார்த்தையை உள்ளத்திலே தாங்கி ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்க தயாராயிருக்கிற நாம் இணைந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. ஆண்டவருக்காக துன்பத்தை ஏற்கிற பிள்ளைகளினுடைய வாழ்வை ஆண்டவர் வளப்படுத்துகிறார். திருப்பாடல் உரைக்கிறது, அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். இதை அவர் ஆண்டவருக்காக ஓடி உழைக்கிற, ஆண்டவருக்காக துன்பங்களை தாங்க நினைக்கிற பிள்ளைகளுக்கு செய்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே
கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் என்கிற வார்த்தையை வாசிக்கிற போது கடவுள் வழக்குகளிலும் போராட்டங்களிலும் வீண் தகராறுகளிலும் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை அளிக்கிற, எல்லைப்புறங்களை நமக்கு சாதகமாக்கி கொடுக்கிற தெய்வமாகவே இருக்கிறார். நமக்கு அமைதி கொடுக்கிற இந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக என்கிற வார்த்தையை உள்ளத்திலே தாங்கி புகழ்ந்து உம்மை போற்றுகிற எங்களுக்கு நீரே அடைக்கலமும் அரணுமாயிருந்து வழிநடத்தும். உம்முடைய தெய்வீக இரக்கத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.